Hello friends, welcome to REVA'S Arts. நான் ரேவதி சிவகுமார். இன்னைக்கு எம்டி சிப்ஸ் பேப்பர் வச்சு ஒரு சிம்பிள் கிராஃப்ட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது செய்யறதுக்காக நான் வந்து கொஞ்சம் பெரிய சைஸ்ல சிப்ஸ் பாக்கெட்டும் கொஞ்சம் சின்ன சைஸ்ல சிப்ஸ் பாக்கெட்டும் எடுத்து வச்சிருக்கேன். இதை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம அடிப்பாகத்துல கட் பண்ணிடலாம். கட் பண்ணிட்டு இந்த சிப்ஸை வந்து தயாரிக்கும் போது அவங்க வந்து ஸ்டிக் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த பகுதியில் அதாவது பேக் சைடு திருப்பிட்டு அவங்க ஸ்டிக் பண்ண இடத்துலையும் நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்படி கட் பண்ணிட்டு உள்பக்கம் வந்து எண்ணெயும் கொஞ்சம் சிப்ஸ் துகளும் இருக்கும். இதை வந்து நீங்கள் ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சோ அல்லது கிச்சன் டவல் வச்சோ கம்ப்ளீட்டாக தொடச்சி எடுத்துருங்க. அது மாதிரி ஓரத்தில் வந்து கொஞ்சம் பேப்பர் இருக்கும், அதையும் நீங்கள் கிழிச்சு எடுத்துருங்க. இப்போ நம்ம இதை மெஷர் பண்ண போகிறோம். ஒரு ஸ்கேல் எடுத்துக்கோங்க. ஸ்கேலை வச்சு நீங்கள் இதை மெஷர் பண்ணுங்க. ஒரு மார்க்கர் வச்சு ஃபஸ்ட்டு நீங்கள் இதை வரைஞ்சிருங்க. இந்த கிராஃப்ட்டுக்கு நம்ம எந்த விதமான பெயிண்ட்ஸும் யூஸ் பண்ண போகிறதில்ல. இந்த சில்வர் கலரில் இருக்கிறத வச்சே தான் நம்ம செய்ய போகிறோம். இப்போ இந்த மாதிரி மெஷர் பண்ணி எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரியே நீங்கள் இன்னும் ஒரு 4-5 சேர்த்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பேப்பர் டியூப் பண்ண போகிறேன். அதுக்காக நான் வந்து ஒரு பழைய மேகசின் எடுத்திருக்கேன். அதை வந்து நான் வந்து டபுளாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வந்து பேப்பர் டியூப் ஏற்கனவே செய்ய தெரியும் அப்படின்னா பரவாயில்லைங்க, நீங்கள் செஞ்சுக்கோங்க. அது மாதிரி நீங்கள் வந்து நியூஸ் பேப்பர் யூஸ் பண்ணி கூட பேப்பர் டியூப் ரெடி பண்ணிக்கோங்க. நான் இதை ஒட்டுறதுக்காக வீட்டில் தயார் பண்ண க்ளூ எடுத்திருக்கேன். இது ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு ஒரு பவுலில் எடுத்துக்கலாம். ஒரு 12 பேப்பர் டியூப் நமக்கு இதுக்கு தேவைப்படுது. சின்ன சைஸில் செய்கிறீங்கன்னா அதுக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் பார்த்து செஞ்சுக்கோங்க. ஒரு மூங்கில் குச்சி எடுத்திருக்கேன். அதை வச்சு நான் இதை ரோல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஹோம்மேட் க்ளூ வச்சு ஒட்டிட போகிறேன். இதே மாதிரியே மீதி இருக்கிற பேப்பரையும் நம்ம டியூப் செஞ்சு எடுத்துக்கலாம். பேப்பர் டியூப் ரெடி பண்ணியாச்சு. இந்த பேப்பர் டியூப்பை வந்து பெயிண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணுறதுனா யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து பெயிண்ட் பண்ணலை. பெயிண்ட் பண்ணாமல் நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருந்த சிப்ஸ் பேப்பரை அந்த சில்வர் கலர் வெளியில் தெரிகிற மாதிரி இதை சுற்றி வச்சுக்கிறேன். சுற்றிட்டு க்ளூகன் சேர்த்து நம்ம ஒட்டிடலாம். இதே மாதிரியே 12 குச்சிகளையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம இதை ஃபஸ்ட்டு ஸ்கொயர் ஷேப்பில் ஒட்டிடணும். ஒட்டிட்டு அதுக்கப்புறமா இந்த பக்கம் 4 அந்த பக்கம் 4 வச்சு நீங்கள் கிராஸாக ஒட்டினீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ நான் எல்லாத்தையுமே ஒட்டிட்டேன். சூப்பராக இருக்குது. இப்போது எக்ஸஸாக இருக்கிறத நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். சில்வர் கலரில் ஃப்ளவர் பண்ண போகிறோம். இதுவும் சில்வர் கலரில் தான் இருக்கும். பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ சின்ன சைஸில் சிப்ஸ் பேக்கெட் சொல்லியிருந்தோம் இல்லையா, அதை வந்து பேக் சைடில் கட் பண்ணிவிட்டு அந்த சிப்ஸ் பேக்கெட்டை நம்ம எப்படி கட் பண்ணி க்ளீன் பண்ணி அப்புறம் மறுபடியும் மெஷர் பண்ணி கட் பண்ணமோ அதே மாதிரியே இதையும் க்ளீன் பண்ணிடுங்க. ஃபுல்லாக நீங்கள் மார்க்கர் வச்சு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் கட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி கட் பண்ணிவிட்டு இந்த ஃப்ளவர் வந்து சின்ன சைஸில் வேணும்னா டபுளாக ஃபோல்ட் பண்ணி ஒரு தடவை நல்லா கட் பண்ணிடுங்க. இல்லை பெரிய சைஸில் அழகாக இருக்கும் ஃப்ளவர் வேணும் அப்படின்னா நீங்கள் முழுசாக கட் பண்ணாமல் அப்படியே நீங்கள் ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த நீங்கள் கை பிடிக்கிற அளவுக்கு மட்டும் கட் பண்ணாமல் நிறுத்திக்கோங்க. மீதியை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி விட்டுருங்க. எவ்வளோ சின்னதாக கட் பண்ணுறீங்களோ அவ்வளோ அழகாக இருக்கும் ஃப்ளவர். இது மாதிரி கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு பென்சிலில் வச்சு நம்ம இதை ரோல் பண்ண போகிறோம். ரோல் பண்ணும்போது இந்த சில்வர் கலரில் இருக்கிற பக்கம் வந்து உள்பக்கமாக வர மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த பெயிண்ட்லாம் தெரியுது இல்லையா, வெள்ளை கலரில் அப்புறம் வந்து ரெட் கலர்லாம் தெரிகிற பெயிண்ட் வந்து வெளியில் தெரியணும். இந்த மாதிரி நீங்கள் ரோல் பண்ணுங்கள். சில்வர் கலர் வந்து உள்பக்கமாக போகிற மாதிரி நீங்கள் இதை ரோல் பண்ணிடுங்க. ரோல் பண்ணிவிட்டு ஹாட் க்ளூ கன் வச்சு ஒட்டிடுங்க. இது மாதிரி செய்யும்போது இந்த சில்வர் கலரில் தான் ஃப்ளவர் நம்மளுக்கு கிடைக்கும். இது நல்லா ஒட்டினதுக்கப்புறம் இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம். பென்சிலை விட்டு வெளியில் எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம இதை உள்பக்கம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சின்ன ஹோல் இருக்கும். இப்போது இந்த சைடில் இருக்கிற எல்லா பேப்பர்ஸையுமே நம்ம நல்லா பிடிச்சிக்கிட்டு உள்பக்கம் இருக்கிற அந்த ஹோலில் நம்ம ஹாட் க்ளூ போட்டுக்கலாம். க்ளூ போட்டுட்டு இதில் வந்து ஒரு பெரிய சைஸில் ஒரு பீட் நான் ஒட்ட வைக்க போகிறேன்.
என்ன கலர் பீட்ஸ் உங்களுக்கு பிடிக்குமோ, என்ன கலர் காம்பினேஷனில் நீங்கள் கொடுக்க விருப்பப்படுறீங்களோ அந்த பீட்ஸை நீங்கள் ஒட்ட வச்சுக்கோங்க. நான் வந்து ஒயிட் கலரில் தான் கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு இந்த பேப்பர்லாம் நீங்கள் விட்டீங்க அப்படின்னா அழகான ஃப்ளவர் மாதிரி இது வந்துடும். இதே மாதிரியே நீங்கள் கொஞ்சம் நிறையா ஃப்ளவர்ஸ் செஞ்சு எடுத்துக்கோங்க. இதை ஒட்டுறதுக்கு முன்னாடி அடிபாகத்தில் வந்து கொஞ்சம் கட் பண்ணிடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இதே மாதிரி நிறையா ஃப்ளவர் பண்ணிடுங்க. இப்போ வந்து அடிபாகத்தை வந்து கொஞ்சம் கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு இதை வந்து ஹாட் க்ளூ கன் போட்டுட்டு நம்ம ஒட்ட வச்சிடலாம். இதே மாதிரியே நீங்கள் ஃப்ளவர்ஸ் எல்லாம் செஞ்சுட்டு ஒட்ட வச்சுருங்க. அங்கங்கே பீட்ஸ் நான் ஒட்ட வச்சுருக்கேன். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.